ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம துல்கர் சல்மான் சாரோட நடிப்பில் ஒரு படம் வந்து வரப்போகுது. படத்தோட பேர் வந்து காந்தா. எஸ், அந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் தான் பார்க்க போகிறோம். தமிழ் டீசர் தான் நான் பார்க்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஒரு சின்ன காஸ்டிங் பார்த்துடலாம். யாருன்னா, துல்கர் சல்மான் சார், சமுத்திரகனி சார் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து லீடாக இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பாக்யஸ்ரீ போஸ் அவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து 12th செப்டம்பர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை செல்வமணி செல்வராஜ். மியூசிக் வந்து ஜானு சந்தர். ஓகே. எடிட்டர் வந்து வேணாம், நீங்களே வாசிச்சுக்கோங்க. ஆந்தனி கான்சல்வெஸ். ஓகே. மியூசிக் வந்து சொல்லிட்டல. ஓகே, வாங்க இந்த டீசர் பார்க்கலாம். இந்த டீசரோட டியூரேஷன் வந்து 2 minutes 12 seconds. 3, 2, 1 go. மாடர்ன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கவிருக்கும் திரைப்படம் சாந்தா. தமிழ் சினிமா காந்தா தானே முதல் பேய் படம். ஓ, இது ரியல் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பாபு, முதல் ஷாட் என்ன? சந்திரன் பெயிண்டிங்ல பேய் நீலிய பார்த்து பயப்படுறதையா? அவனும் இருக்காங்களா? அவர் இருக்காரு. நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்களும் ஐயாவும் ஏன் பேசிக்காம இருக்கீங்க? ஓ, ஓகே ஓகே ஓகே. நீ யாருன்றது அந்த உலகம் பார்க்க போகுது. நான் அவர் மேல வச்சிருந்த மரியாதை நமக்கு வேற யாராலையும் வைக்க முடியாது. ஓ, ஓகே. கிளாஷ். எல்லாரும் சொல்லுவாங்க அவன் தான். இந்த படத்தோட கதாசிரியரா, இயக்குனரா நான் சொல்றேன். கதாநாயகன், கதாநாயகி எல்லாமே நீதான். சாந்தா சீன் 60 ஷாட் 1 டேக் 1. பாபு, அண்ணே, எந்த சீன்ல ஆரம்பிக்க போறோம்? இன்னைக்கு நீங்களும் சந்திரனும் பெயிண்டிங்ல பேய் உருவத்தை பார்த்ததை பத்தி பேசிக்கிறீங்க. அது வேணாம் பாபு, ஏதாவது நல்ல சீன்ல ஆரம்பிப்போம். ஓ ஓ மிரர் ஷாட்டா? ஷாட் ஓகேயா? ஷார்ட் ஓகே. சீன் சேஞ்ச். கட். ஓ, நடிப்பு சக்கரவர்த்தி. ஆரம்பமே அமர்க்களமா இருக்கு. எல்லாமே உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அப்புறம் படம் பேரு சாந்தா இல்ல, காந்தா. ஓ, ஓகே 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 ஓகே. ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருக்கு சாரே. நைஸ், நல்லா இருக்கு. இவங்களோட ஒரு சின்ன, ஆனால் இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி மாதிரி. இது யாரோ ஒரு ஆளை, இருங்க நான் ஏதாச்சும் கமெண்ட்ஸில் இருக்கான்னு பார்த்து சொல்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, அதனால் கமெண்ட்டில் பார்க்குறேன். நடிப்பு சக்கரவர்த்தி. இது யாரோட ஒரு பயோபிக்கோ இல்லை யாரோட ஒரு சின்ன கிளாஷை மட்டும் எடுத்து படமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரோடதுன்னு தான் தெரியல. இங்கே கமெண்ட்லேயும் ஒன்றும் காணுமே. ஹாப்பி பர்த்டே காணோம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தரோட ஒரு சின்ன கிளாஷை பற்றி தான் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தமிழ் ஆக்டரா தெலுங்கு ஆக்டரான்னு தெரியல, யாரோ ஒரு ஆளோட தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம், அது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் தான் வந்து உண்மையிலே ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். துல்கர் சல்மான் மலையாளத்தில் படம் கொடுக்குறாரு, அதுவும் ஹிட்டு படமாக கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தமிழில் கொடுக்குறாரு, தமிழில் படங்களும் வந்து மேக்ஸிமம் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் தெலுங்கு கொடுக்குறாரு, ஹிந்தியில் போய் சங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்தாரு. ஸோ அதுவுமே அங்கே ஹிட்டு. எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து அந்த லாங்குவேஜில் போய் நடித்து அந்த லாங்குவேஜுக்கு செம்ம ஹிட்டு கொடுக்குற ஒரு பேன் இண்டியன் ஆக்டர். வேறு என்ன சொல்கிறது, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த டீசரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஸ் யூஷுவல் அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் சைடு நம்ம சொல்லவே வேணாம், வேறு லெவலில் எப்போவுமே இருக்கும். கதைக்கு தேவையானது இருக்கும், அதை தாண்டி இருக்காது. ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமுத்திரகனி சார் பெர்ஃபார்மர். ஸோ அவரையும் அதே மாதிரி தான், சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு செமையான பெர்ஃபார்மர், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமும் அவங்க பேர் என்ன, போஸா ஹீரோயின், அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபார்மன்ட் ஓரியன்டாக
ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக. இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் சும்மா கிளாமர் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவங்க யூஸ் பண்ண விதமும் அப்படி தான் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல கேரியர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் இந்த டீசரில் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.